हरे कृष्ण महाराज, दंडवत प्रणाम महाराज। हरे कृष्णा। हरे कृष्ण हरे कृष्ण कृष्ण हरे हरे राम हरे राम 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 हरे हरे कृष्ण हरे कृष्ण कृष्ण हरे हरे राम हरे 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 कृष्ण कृष्ण நாம சங்கீர்த்தனம் இதுல அதாவது ஹரிநாமத்துல கிருஷ்ணரே உள்ள இருக்கிறதுனால இந்த கிருஷ்ணருடைய தன்மைகள் அந்த நாமத்துக்குள்ள அதைத்தான் நாம் நாம் அகாரி பகுதா நிஜ சர்வ சக்தி. கிருஷ்ணர்கிட்ட என்னென்ன உண்டோ, கிருஷ்ணர் அப்படின்னாலே அன்பு, அமைதி, ஆனந்தம், சச்சிதானந்தம் அப்படின்னு சொல்றோமே, அதெல்லாம் அந்த நாமத்துக்குள்ளே இருக்கு. அதுல திளைக்கிற போது, அந்த ஆனந்தத்துல திளைக்கிற போது நமக்கு அனுபவம் வரும். சும்மா ஒரு இடத்துல வேலை பார்த்தோம், பாடுபட்டோம், வேர்த்ததுன்னா அந்த வேர்வையில சமோகுண வாடா இருக்கும். ஆனா கீர்த்தனத்துல வேர்த்ததுன்னா அப்படி இருக்காது. அது ஒரு சின்ன உதாரணமா இதை சொல்லலாம். கீர்த்தனத்துல ஒரு அந்த உன்மத்த நிலை, அதாவது ஒரு பரவச நிலை வர்ற போது, அப்போ அந்த ஆனந்தத்துல திளைக்கிற போது உலகியல் ரீதியான எந்த ஒரு விஷயமும் நம்மளை நெருக்க முடியாம தள்ளி போய் நிற்கும். அதை எப்படி ஒரு ஆழ்வார் கூட பாடும்போது, களியும் கடும் கண்டு கொண்டிங்கிற பாசுரத்துல இந்த நாம சங்கீர்த்தனத்தை பார்க்கிறோம். களி என்ன பண்றான்னா, அலறடிச்சு ஓடி 7 கடல் தாண்டி அங்க இருந்து போயிட்டாங்களா, இன்னும் நிக்கிறாங்களா அப்படின்னு பாக்குறானா. அந்த அளவுக்கு நாம சங்கீர்த்தனம் அமங்கலங்களை விரட்டிடும். மங்களம் மட்டும்தான் அங்க இருக்கும். பூனமங்கள ஹரிநாம சங்கீர்த்தனம் அப்படின்னு சொல்றோம். அப்படி நாமத்துல அப்படி இருக்கு. ஸ்ரீவாஸ் தாக்கூர் அவர் இல்லத்துல தினமும் நாம சங்கீர்த்தனம் நடக்குது. ஒரு நாள் சாயந்தர பொழுதுல வந்த சைத்தன்ய மகாபிரபு அங்க கிடந்த ஒரு மாங்கொட்டையை எடுத்து தரையில நட சொன்னார். நட்டுட்டாங்க. நட்டி மணல் போட்டு மூடவும் பெரிய மரம் அந்த நிமிஷமே அங்க வருது. அதுல பழங்கள்லாம் வருது. அந்த கனிகளை எல்லாம் எடுத்து ராத்திரி பஜனை பாடுற எல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி விநியோகம் பண்றாங்க. நாம செஞ்சுட்டும் நடக்கு. அந்த கனிகள் அவ்வளவு டேஸ்டா இருந்தது. அதுல தோலும் இல்லை, கொட்டையும் இல்லை. இப்ப எல்லாருக்கும் ஆச்சரியம், இது என்ன அற்புதமா இருக்கு. அவன் செய்யாதது இல்லை. ஆனா அந்த அளவுக்கு டெடிகேஷன் வரணும். அப்போ அதை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அது சாப்பிட்டதுனால இன்னும் அது ஒரு ஆன்மீக கனி. அப்ப என்ன ஆகுது, இன்னும் பரவசமா கீர்த்தன் பண்றாங்க. பண்ணும்போது ஒரு வேலைக்காரி ஸ்ரீவாஸ் தாகூர் ஆடிக்கிட்டு இருக்கிறாரு. அவர்கிட்ட கண்ணை காட்டிங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க வேலைக்காரி. போய் என்னன்னு கேட்டா, உங்க பையனுக்கு மூச்சு திணறது, பயமா இருக்குன்றதும் இவர் போய் பாக்குறாரு. ஒரு தலையை கோதி விட்டு ஆறுதல் படுத்தினா, அப்படி தடவிட்டு இருக்கும் போதே அவனுக்கு உயிர் தெரியுது. அப்ப அவர் மனைவி அங்க பயங்கரமா கதற போறாங்க. இவர் வாயை குத்திடுறாரு, கத்தாத அப்படின்னு. சங்கீர்த்தனத்துல உள்ள ஆனந்தம் நின்று போயிடும். அதை நடக்க அனுமதி கொடு அப்படின்னு சொல்லி அவருக்கு கண்ணீர் வருது. கண்ணீரோட வேண்டாரு. அவர் சொல்றாரு, யோசிச்சு பாரு, மகாபிரபு முன்னிலையில உயிர் போகுதுன்னா குழந்தை எவ்வளவு பாக்கியசாலி. நமக்கெல்லாம் அந்த பாக்கியம் கிடைக்கலன்னு வருத்தப்படும். குழந்தை போனதை நினைச்சு வருந்தாத அப்படிங்கிறாரு. அத அந்த விஷயத்த பரப்பாம அப்படியே அமைதியா வச்சிருக்கிறாங்க. சொந்த பந்தங்கள் யாரும் இதை பத்தி மூச்சு விடக்கூடாதுங்கிறாரு. அதுக்கப்புறம் சங்கீதம் நடந்துகிட்டே இருக்கு. நடக்கும்போது திடீர்னு அவரு மகாபிரபு அதை நிறுத்திட்டு, ரொம்ப மங்களமான ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்க போது இந்த குடும்பத்துக்குள்ள ஏதோ ஒரு வேதனை உங்களை எல்லாம் ஒருத்துற மாதிரி எனக்கு உள்ளத்துல படுது. என்கிட்ட மறைக்காம உண்மையை சொல்லுங்க, என்ன நடந்துச்சுன்னு அதட்டி கேட்கிறாரு. ஸ்ரீவாஸ் முதல்ல ஒண்ணும் இல்லை மன்னர். அப்புறம்
அடுத்தவங்க சொல்லிட்டாங்க இந்த மாதிரி குழந்தை இறந்து போச்சு. அப்போ மகாபிரபு அவன் பேரை சொல்லி கூப்பிடுறாரு, இந்த குழந்தைய கொண்டு வர சொல்றாரு. பேரை சொல்லி கூப்பிட்டது அது பேசுது. இப்படி சித்திரகேது குழந்தை இறந்த பிறகு நாரதர் தீர்த்தத்தை அதை எழுந்து உட்கார்ந்து தத்துவ உபதேசம் பண்ணிச்சோ அதே மாதிரி இந்த குழந்தை எழுந்து இவர் எப்படி எழுப்புறாருன்னா, என்னப்பா இப்படி சொல்லாம கொள்ளாம உன் பாட்டுக்கு எங்கேயாவது போயிடுற, எங்க போன, எங்க இருக்க, சீக்கிரம் வா அப்படிங்கிறாரு. அது குழந்தை சொல்லுது, நான் உங்க கீர்த்தனத்தை கேட்டுக்கிட்டே பகவான் கிருஷ்ணர்கிட்ட போயிட்டேன். அந்த சௌகரியம் எங்க கிடைக்கும், என்ன அங்க அனுப்பி வச்சீங்க, திரும்ப ஏன் கூப்பிட்டீங்க, இப்படி என்ன திரும்பவும் அங்கேயே அனுப்பி வைங்கன்னு சொல்றாரு அந்த குழந்தை சொல்லு. அதுக்கு அடுத்து மகாபிரபு அதே போல அந்த குழந்தைய அனுப்பி வைக்கிறார். சொல்றார், நம்மளுடைய உண்மையான வீடு அதுதான். இங்க சும்மா வம்பு வழக்குல மாட்டிக்கிட்டு சௌகரியம் எதிர்பார்த்துட்டு அப்படி இப்படிமா இருக்கட்டும். ரிசல்ட்ட போகணும்னு மட்டும் ஆசைப்படுங்க. நம்ம கீர்த்தனத்துடைய ரிசல்ட்டே அதுதான். பகவானோடவே இருக்கணும். அதுதான். மற்றதுகள்லாம் ஒரு பக்கம் நடந்தாலும் நாம அந்த உலகியல் விஷயங்கள் கடவுளை மறக்கும்படியாக இந்த ஆனந்தத்தை குறைக்கும்படியாக நாம இடம் கொடுக்க கூடாது. கவனமா இருங்க, அவங்களை ஆறுதல் படுத்தாரு. அவங்களுக்கு அந்த சம்பவமே மறந்து போகும்படி ஆன்மீகமா பேசுறாரு. இதை நாம வரலாற்றுல பாருங்க. அவங்க வீட்டம்மா மாலினி முதல்ல அழுதாங்க, அதுக்கப்புறம் அவங்களும் சந்தோஷமா ஏத்துக்கிட்டாங்க. கிருஷ்ணரை நினைச்சு வருந்துங்க, துயரப்படுங்க, கிருஷ்ணரை அடைய முடியலன்னு வருத்தப்படுங்க. உலகத்துல உள்ளதெல்லாம் வரும் போகும், இதெல்லாம் என்னது புத்திமதி சொன்னார். அவங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைச்சது. இதை நாம வரலாற்றுல பார்க்கிறோம். இது மாதிரி நிறைய இருக்கு. சுக்லாம்பரர்னு ஒரு பிரம்மச்சாரி, அவர் பிச்சை எடுத்து வாழ்றவர். அவர்கிட்ட போய் திடீர்னு உன் வீட்டுல நாளைக்கு சாப்பிட வரேன் அப்படின்னாரு. இவர் எங்க போவாரு, என்ன செய்வாரு, மகாபிரபுக்கு எப்படி கவனிக்கணும் ஒண்ணுமே இவர் தெரியாது. அப்படி திடீர்னு ஒருத்தருக்கு அப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்தார். அவரும் அதே போல எல்லாம் செய்து வச்சார். மகாபிரபு சாப்பிட்டார். இங்க அவருடைய கீர்த்தனம் நடக்குது. ஒவ்வொரு வீடுகள்லயும் நிறைய அவர் காலத்துல அற்புதங்கள் பண்ணார். நாமத்துடைய குறிக்கோள் அற்புதம் கிடையாது. நம்முடைய அந்த இஸ்கான் பிரபுபாதா வெளிநாட்டுல பேசும்போது பிரசாதம் கொடுக்கிற நேரம் அங்க இருக்கிற இந்திய தொழிலதிபர், இங்க இருந்து வெளிநாட்டுல போய் செட்டில் ஆன தொழிலதிபர், நீங்கெல்லாம் அதிசயமே பண்ண மாட்டீங்களா, சாய்பாபாலாம் இப்படி மண்ணள்ளி தந்தா வேர்க்கடலையா மாறுது, குங்கும தள்ளி தந்தா மோதிரமா மாறுது, அது அற்புதங்கள்லாம் நிகழ்த்துறாங்க, அது மாதிரிலாம் செய்ய மாட்டீங்களா அப்படின்னு கேட்டார். அப்ப அவர் சொன்னார், அற்புதங்கள்லாம் முட்டாள்களுக்கு தான், அவனுக்கு புரியல அந்த தொழிலதிபர். அவர் சொன்னார், அதிசயங்கிறது என்னன்னா, யோசிச்சு பாரு, எவ்வளவு பேர் இங்க வந்தாங்க போனாங்க, யாராவது ஒருத்தனாவது கிருஷ்ண பக்தன் ஆனானா? இப்ப இந்த கூட்டத்துல பாரு, 500 பேருக்கு மேல ஆம்பளைங்க எல்லாம் பஞ்சகச்சம் கட்டி இருக்கிறாங்க, பொம்பளைங்க எல்லாம் சேலை கட்டி இருக்காங்க. இது உனக்கு அதிசயமா தெரியலையா? சும்மா மோதிரம் வாங்குறதும் வாட்ச் வாங்குறதும், வாட்ச் வேணும்னா வாட்ச் கம்பெனிக்கு போ, மோதிரம் வேணும்னா நகைக்கட்டைக்கு போ. அதை விட்டுட்டு சாமியார்கிட்ட வாட்சி தருவீங்களா மோதிரம் தருவீங்களான்னா அது தத்தனம் இல்லையா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டார். வீட்டுக்காரி கல்யாணம் ஆன புதுசுல உனக்கு கோதுமை மாவு தான் தெரியும், இல்ல மைதா மாவு தான் தெரியும்னு வச்சுக்கான். அவன் அள்ளிட்டு போகும்போது நீ பார்க்கிற, அதை பூரி மாதிரி அவ ஆக்கி கொண்டு வந்தா எப்படி அந்த மாவு இப்படி ஆச்சுன்னு நீ ஆச்சரியப்படுவ. செய்முறை தெரிஞ்சிருச்சுன்னா உனக்கு அதிசயமா தெரியாது. அப்போ தெரியாதவங்களுக்கு தான் அற்புதங்கள் எல்லாம், இந்த மாதிரி பௌதிக அற்புதங்கள்லாம். தெரிஞ்சவனுக்கு அதுல நாட்டம் போகாது, இனி உஜாரா இருன்னு சொல்லி அட்வைஸ் பண்றாரு. இது மாதிரியும் வரலாற்றுல பார்க்கிறோம். நாம சங்கீர்த்தனத்துல உள்ள ஆனந்தத்தை இழக்கக்கூடாது அப்படின்னு நம்முடைய குருநாதர் பக்திபூர்வ கோயில்கோசம் தாக்கூர் ராதா குண்டத்துல கீர்த்தன் பண்ற போது அவருடைய உதவியாளர் கோரி மகாராஜுடைய சோழனா பையன் தன்னுடைய தோல்ல போட்டு அவரும் கையை தூக்கி ஆடிட்டு இருந்தார்.
அந்த நேரம் ஒருத்தன் வந்து அந்த பைய மெதுவா அறுத்து எடுத்துட்டு போறதுக்காக முயற்சி பண்ணான். அப்ப இவர் அவன்கிட்ட மல்லு கட்டுறான். பக்தர் வந்து மல்லு கட்டி அவனை துரத்திட்டான். இதை பூரி மகாராஜ் பார்த்தாங்க. அப்புறம் கீர்த்தனம் முடிஞ்ச பிறகு பேசும்போது பூரி மகாராஜ் சொன்னாங்க, பஜனை நடக்கும்போது உன் சொந்த வீடே தீப்பிடிச்சு எரிஞ்சா கூட திரும்பி பார்க்காத. கீர்த்தனம் நடக்கும்போது அந்த சந்தோஷத்தை மட்டும் கவனி. அந்த வைப்ரேஷன்ல இரு. சும்மா போட்டுட்டு உலகத்துல பண்றதே பண்ணிட்டு இருந்தா அது வாந்தியவே நக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சத்தம் மாட்டாங்க. இருக்காத. உனக்கு வீடு தீப்பிடிச்சுன்னா நீ அதை கீர்த்தனம் நடக்கும்போது திரும்பி பார்த்தன்னா கிருஷ்ணர் பார்ப்பாரு. இவனுக்கு வீடுதான் தேவை, கீர்த்தன ஆனந்தம் தேவையில்லை, இந்த பௌதிக ஆனந்தம் தேவைன்னு சொல்லி வீடு எத்தனை நாளும் தருவாரு. ஆனா பஜனை நடக்கிற போது, சத்சங்கம் நடக்கிற போது என்ன சந்தோஷம் கிடைக்கோ அது அந்த நேரம் பெற்றாதான் உண்டு. அது திரும்ப கிடைக்காது. அதை பயன்படுத்திக்கணும். அந்த சோழனா பயில அதிகபட்சம் என்ன இருக்கு? ஒரு பாகவத பாராயணம் புத்தகம், ஒரு திலக் காப்பாரு, திலக் இருக்கு, நாமக்கு இதுக்கு போய் போராடுவாங்களா யாராவது அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டாரு. இதெல்லாம் பஜனானந்தத்தை விடாதீங்க, அது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி கோரி மகாராஜ் வந்து அறிவுறுத்தினாங்க. அதே